பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வல்லமையுள்ள தேவனவர், நித்ய பிதா சமாதான பிரபு. வல்லமையுள்ள தேவனவர், நித்ய பிதா சமாதான பிரபு. ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 64:8. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே உதித்த அந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களை நாம் அனுசரித்து கொண்டு வருகிற இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வார்த்தையின் முதல் 3 பகுதிகளை நாம் தியானித்தோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்கிற 3 நாமங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 4வது ஒரு நாமம் அவர் நித்திய பிதா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய பிதாவாகிய தேவனை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாயிருக்கிறார். அவர் நித்திய பிதாவாயிருக்கிறார். அவர் என்றென்றைக்கு மாறாதவர். அவர் நித்திய காலமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய நித்திய பிதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசே ஆண்டவரிடத்திலே கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் நித்திய காலமாய் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் நித்திய பிதா என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறான் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஒரு உலக தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நித்திய பிதாவாய் இருக்கிற தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நன்மையானவைகளை மாத்திரம் கொடுக்கிற தேவன். ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர். நித்திய பிதாவாகிய தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆகவே நான் இந்த பூமியிலே ஒரு குழந்தையாய் வந்து பிறந்து இந்த மனிதனை போல பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அந்த நித்திய பிதாவாகிய தேவன் அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு செய்து நிறைவேற்றுகிறபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியே இல்லை, பிதாவோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த சீஷன் பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டியது என்ன? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அவர் ஒருபோதும் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மோடு கூட நாம் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை தனியே இருக்க விடுகிற ஒரு தேவன் அல்ல. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே, அந்த நித்திய பிதாவை நாம் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் என்கிற உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதுமே தனியே இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்பி தருகிறேன். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நித்திய பிதாவின் ஆவியானவர் நம்மோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது குமாரனாகிய இயேசு நம்மோடு கூட நிலைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் பிதாவை பார்க்கிறோம். அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த ஒரே பேரான குமாரனே ஆண்டவராகிய தேவனை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த நித்திய பிதா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நாம் நித்திய காலம் அவரோடு கூட வாழுவோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நன்மையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே இன்றைக்கு அந்த நன்மைகளை நித்திய பிதாவாய் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆகவே தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆகவே அந்த நித்திய பிதாவிடத்திலிருந்து அழியாத சுதந்திரத்தை, நித்திய மாட்சிமையை, நித்திய பரலோக வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்று அனுபவித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்ற வார்த்தையை கொடுத்தேன். நித்திய பிதா என்கிற நாமமுடைய ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை ஒரு களிமண்ணை போல உடைய கரத்தில் வைத்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆகவே பிதாவாகிய தேவன் எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொருவரும் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை, ஈவுகளை உம்மிடத்திலிருந்து பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.